பள்ளி மாணவிகளிடம் வாக்கு சேகரிப்பா? அரசு நிகழ்ச்சியில் அரசியல் பேசி சர்ச்சையில் சிக்கிய ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட விழாவில் பள்ளி மாணவிகளிடம் அரசியல் பேசி வாக்கு சேகரிக்கப்பட்டதாக எழுந்துள்ள புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் அருள்மிகு ஸ்ரீ பர்வதவர்த்தினி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அரசு சார்பில் விலையில்லா மிதிவண்டி மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், கோவில் இணை ஆணையர் செல்லத்துறை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்ட நிலையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய போது மாணவிகளிடம் அரசியல் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நோட்டு புத்தகங்களை பெற்றுக்கொண்ட மாணவிகளிடம் ராமேஸ்வரம் திமுக நகர்மன்ற தலைவர் நாசர் கான், உங்கள் அப்பா அம்மாவிடம் சொல்லி உதயசூரியனுக்கு ஓட்டு போடச் சொல்லுங்கள் என கூறியதாக கூறப்படுகிறது. இந்த செயல் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தியையும் முகச்சுளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிகள் அரசியல் இல்லாத பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும் என்றும் மாணவிகளை அரசியல் கருவியாக பயன்படுத்துவது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன.